வணக்கம் என் அன்பு தோசை ரசிகர்களே. இன்னைக்கு நம்ம பேச போறது உலகத்திலேயே சுவையாக இருக்கும் இன்வென்ஷன். ஆமா, நம்ம தோசை தான். காலையில தூங்கி கிடந்தா கூட தோசை சுற்றேன்னா உடனே எழுந்துடுவோம். அம்மா கையில வரும் அந்த தோசை வாசனை நம்மளை தானாகவே கிச்சன் நோக்கி இழுத்து போயிடும். ஆனா இந்த தோசை எப்ப வந்தது தெரியுமா? யாரு கண்டுபிடிச்சாங்க? ஏன் இதுக்கு இவ்வளவு ஃபேம் வந்தது? அதான் நம்ம இன்றைய ஸ்பைசி டாபிக், பழம்பெரும் வரலாறு. சில பேருக்கு தோசைன்னா சவுத் இந்தியன் டிஷ்ஷுன்னு தான் தெரியும். ஆனா உண்மையில இதோட வரலாறு 1000 வருடத்துக்கு மேலானது. நம்ம தமிழ் கலாச்சாரத்துல சங்க காலத்திலே ஒரு மாதிரி அப்பம் டிஷ் இருந்துச்சு. அதுக்கே தோசை அல்லது தோசையப்பம்னு சொல்லியிருந்தாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை மாதிரி பழைய இலக்கியங்களிலே அரிசி மாவு, உளுந்து கலந்த புளிச்ச கலவையா சுட்ட அப்பம் பத்தி பேசியிருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு நம்ம தோசைக்கு அடிப்படை ப்ளூ பிரிண்ட். தோசை எப்படி பிறந்தது? ஒரு குட்டி கதையா கேளுங்க. ஒரு சமையல்காரி ஒரு நாள் இட்லி மாவு புளிச்சிடுச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு தயாரித்த மாவு வீணா போயிடுமோன்னு அவங்க யோசிச்சாங்க. அப்போ அந்த மாவை கொஞ்சம் நீர் கலந்துட்டு இதை சுட்டா என்ன ஆகுமோன்னு அந்த தட்டியில் ஊற்றி சுட்டாங்க. அடடா, அவ்வளவு குறுமுறுப்பா, அவ்வளவு மென்மையா! அதுதான் முதல் தோசை பிறந்த தருணம். அந்த நாளிலிருந்து இன்று வரை தோசை நம்ம வீட்டின் ராஜாவே. தோசை இந்தியாவெங்கும் பரவியது. அந்த தமிழ்நாட்டில் ஆரம்பமான தோசை பயணம் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா எல்லா ஊர்களையும் சுற்றி வந்தாச்சு. பின்னாடி நார்த் இந்தியா போயாச்சு. அங்கேயும் சாத் இந்தியன் பிராட்பிரஸ்ட்னு ஒரு லெவலுக்கு போய் நின்றாச்சு. ஆனால் நம்ம சவுத்லா 3 நேரமும் தோசை தான். காலை உணவு தோசை, இரவு உணவு மீண்டும் தோசை. மத்திய இரவு பசிக்குது, ஒரு தோசை, சட்னி, ஃபில்டர் காபி காம்போ. தோசையின் மாற்றங்கள். பழைய காலத்தில் தோசைன்னா ஒரு சிம்பிள் டிஷ் தான். அரிசி, உளுந்து, தண்ணி, சிறிது புளிப்பு. ஆனால் இப்போ வெரைட்டி ஓவர்லோடு. நம்ம மக்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும்னா ஸ்டாப் பண்ண முடியாது. தோசையிலே காரம், பன்னீர், பொடி, சீஸ், சாக்லேட் எல்லாம் போட ஆரம்பிச்சாச்சு. இப்போ தோசை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. பிரபலமான தோசை வகைகள் இப்போ பாருங்க நண்பர்களே. என்னென்ன வகை தோசை இருக்கு தெரியுமா? தயார் பண்ணிக்கோங்க, வாயில நீர் வரும். பிளெயின் தோசை எல்லா தோசைகளுக்கும் தந்தை. லைடாவும் கிறிஸ்பியாவும். மசாலா தோசை, உருளைக்கிழங்கு போட்டு பட்டர் கலந்த வாசனை. சொர்க்கம் ரவா தோசை, காற்றை விட தினாயிருக்கும் கிரன்ச்சி டோசா. வெங்காய தோசை, ஸ்பைசி கேரமலைஸ்ட் ஃப்ளேவர். பொடி தோசை, மிளகாய் பொடி சேர்த்தால் கண்ணீரும் சுவையும். நெய் ரோஸ்ட், தங்க நிறத்தில் பொழியும் நெய், ஹெவன்லி. செட் தோசை, மென் பஃப், கர்நாடக சிறப்பு. சீஸ் தோசை, குழந்தைகளின் ஃபேவரட். சாக்லேட் தோசை, இனிப்பு லவர்ஸுக்கு டெடிகேட்டட். பீட்சா தோசை, இட்லி மீட்ஸ் தமிழ்நாடு. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. பன்னீர் தோசை, மஷ்ரூம் தோசை, எக் தோசை, ஃபேமிலி தோசை. மொத்தமாக 99 வெரைட்டி டோசா ஷாப்ல கூட பிளேஸ் குறைஞ்சிடும். நகைச்சுவை தருணங்கள். ஒரு தோசை கடை போனால் நம்ம நிலை தெரியும். அண்ணா ஒரு தோசை நான் சொன்னவுடன் அவர் கவுண்டருக்கு பின்னால் இருந்து கேட்பார், எது தோசை சார்? பேப்பர் டோசா, மசாலா டோசா, ரவா டோசா, சீஸ் டோசா, ஃபேமிலி டோசா வேணுமா? நம்மையும் ஒரு செகண்ட் சைலன்ஸ். சாப்பிட வர்றோம், ஆனால் ஆர்டர் பண்ணுறதுலையே 10 நிமிஷம் போயிடும். அப்புறம் சாப்பிட்ட பிறகு அந்த கிறிஸ்பி சவுண்ட் கேட்கும்போது தான் மனசு நிம்மதி அடையும். தோசையின் உணர்ச்சி மதிப்பு. தோசை என்பது ஒரு டிஷ் இல்லை நண்பர்களே, அது நம்ம வாழ்க்கையின் ஒரு எமோஷன். அம்மா கையில் வரும் தோசை, குழந்தைமை நினைவு. ஹாஸ்டல் மெஸ் தோசை, உயிர் பிழைப்பு உணவு. மணவிழா தோசை, அன்லிமிட்டெட் ஃபூன். ஃபில்டர் காஃபியுடன் கம்போ, லைஃப் கம்ப்ளீட். தோசையோட ஒவ்வொரு கடியிலுமே ஒரு ஸ்டோரி இருக்கு. இதுதான் நம்ம தோசையின் அற்புதமான பயணம் நண்பர்களே. பழைய தமிழ் சமையலறையிலிருந்து இன்றைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வரைக்கும் உலகம் ஃபுல்ல பீட்சா, பர்கர் வந்தாச்சு. ஆனால் ஒரு ஹாட் தோசை, தேங்காய் சட்னி, சாம்பார் சேர்த்தாதான் உண்மையான சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால் அடுத்த முறை நீங்கள் தோசை சாப்பிட்றப்போ நினச்சி பாருங்க, நீங்கள் ஒரு உணவு சாப்பிட்றது இல்லை, ஒரு வரலாறு சாப்பிட்றீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவையான கதையோடு வர்றேன். நன்றி நண்பர்களே. இது உங்கள் JR தகவல்.